தாவீதைப் போல் இருப்பான். அவர்களில் தள்ளாடினவன் அந்நாளில் தாவீதைப் போல இருப்பான். தாவீது குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனைப் போலும் கர்த்தருடைய தூதனைப் போலும் இருப்பார்கள். சகரியா 12:8. கர்த்தரை துதிப்பதே தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கமாக கொண்ட தாவீதை கர்த்தர் மிகவும் அதிகமாக நேசித்தார். அவனை தன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டார். மட்டுமல்ல, அவருக்கு அளவற்ற அபிஷேகத்தையும் தீர்க்க தரிசனமான சங்கீதங்களையும் கொடுத்தார். தாவீது சத்துருக்களுக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். சகோதரர்களுக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். சகல இஸ்ரவேல் சபைகளுக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். எதிரிகளை கீழ்ப்படுத்தும் வல்லமையை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்து சத்துருக்களை அவர் பாதப்படியில் கீழ்ப்படுத்தினார். தாவீது கோலியாத்தோடு போர் புரிந்த போதும் அதன் பின் நிகழ்ந்த நூற்றுக்கணக்கான யுத்தங்களிலேயும் கர்த்தர் தாவீதுக்கு ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். தேவ பிள்ளைகளே, பல தோல்விகளின் பாதையிலே நீங்கள் கடந்து வந்தீர்களோ? சந்தோஷத்தை இழந்து பலவீனப்பட்டு தள்ளாடியபடி நின்று கொண்டிருக்கிறீர்களோ? கலங்காதேயுங்கள். தாவீதின் குமாரனாகிய இயேசு முற்றிலும் ஜெயம் கொண்டவராய் இருக்கிறார். நீங்கள் தாவீதைப் போல கர்த்தரை துதிக்க உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் கூடாரத்தை நிலைப்படுத்துவார். உங்கள் தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துவார். அப்பொழுது நீங்கள் அப்போஸ்தலர் பவுலோடு சேர்ந்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, பிலிப்பியர் 4:13 என்று உற்சாகமாய் சொல்லுவீர்கள். உங்கள் கூடாரம் தாவீதின் கூடாரமாய் இருக்கட்டும். அப்பொழுது உங்கள் கூடாரத்தில் தேவ பிரசன்னம் இருக்கும், தேவ மகிமை இருக்கும், ஆடல் பாடல் மகிழ்ச்சி இருக்கும். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற உங்களுக்கு அவர் சகலவற்றையும் நன்மைக்கெதுவாக செய்தருளுவார். நீங்கள் பலனுள்ளவர்களாய் மாறுவீர்கள். மீண்டும் ஒரு முறை சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை வாசித்து பாருங்கள். அவர்களில் தள்ளாடினவன் அந்நாளிலே தாவீதைப் போல இருப்பான். தாவீது குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனைப் போலும் கர்த்தருடைய தூதனைப் போலும் இருப்பார்கள். சகரியா 12:8. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள் என்று எபிரேயர் 11:33-34 வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நீங்களும் கர்த்தரை துதித்து பலன் கொள்ளுவீர்களாக. நினைவிற்கு, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சிடுவேன்? சங்கீதம் 27:1.